1, 2, 3, come on. கிருஷ்ணா, வெல்கம் பேக் டு ஹரிப்ரியதர்ஷினி கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து சோயா சொல்கிற ஸ்வீட் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நான் இங்கே வச்சுருக்கேன். மைதா 1 கப்பு, அப்புறம் கடலைப்பருப்பு 1 கப்பு, அப்புறம் வெல்லம் வந்து 3/4 கப்பு, அப்புறம் ஏலக்காய் பொடி, அப்புறம் வந்து எண்ணெய். இந்த கடலைப்பருப்பு இருக்குல்ல, அதை வந்து நாங்கள் 1/2 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கோம். இதை வேக வச்சு இப்போ நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம். நாங்கள் இதை வேக வச்சு எடுத்துக்கிட்டோம். ரொம்ப குழன்னு வேக வச்சு எடுத்துக்காதீங்க. இங்கே பாருங்கள், இப்படி நசுங்கிற மாதிரி இருந்தால் போதும். அந்த பதத்துக்கு நீங்கள் வந்து இந்த வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இதை அரைச்சி எடுத்து நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம். நம்ம கடலைப்பருப்பை இப்படி அரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து நாங்கள் வந்து தேங்காய் 1 கப் திருவி வச்சுருக்கோம். இப்போ நம்ம இதில் வந்து வெல்லத்தை சேர்த்துக்கலாம். 1 கப் வெல்லம், அப்புறமா தேங்காய், அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இதனால் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து தேங்காய் சேர்த்துக்கோங்க, அப்படின்னா தான் இன்னும் நல்லாயிருக்கும் இந்த ஸ்வீட்டுக்கு. இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை வந்து அந்த நாங்கள் வந்து மைதா மாவு இந்த மாதிரி கரைச்சி வச்சுருக்கோம். கரைச்சி வச்ச மைதா மாவில் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை இதில் டிப் பண்ணி அப்புறமா நாங்கள் எண்ணெயில் பொரிக்க போகிறோம். எண்ணெயில் பொரிக்கும் போது நாங்கள் உருண்டையாக பிடிச்சி வச்சுட்டோம். இந்த மாதிரி நீங்கள் உருண்டையாக பிடிச்சி கூட குழந்தைங்களுக்கு தரலாம். இப்படி தந்தால் கூட சத்துணவு மாவு டேஸ்ட்டில் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் இந்த மாதிரி கூட தரலாம். இல்லைன்னா அந்த மைதா மாவில் டிப் பண்ணி நாங்கள் உங்களுக்கு பொரிச்சும் காட்டுறோம். இதை விட சின்ன சின்ன உருண்டைங்களை கூட நீங்கள் பிடிச்சிக்கலாம், அது உங்கள் இஷ்டம். இப்போ நாங்கள் உங்களுக்கு இதை மைதா மாவில் டிப் பண்ணி உங்களுக்கு பொரிச்சு காட்டுறோம். இப்போ நாங்கள் இதை மைதா மாவில் டிப் பண்ணி எண்ணெய் சூடு பண்ணி வச்சுருந்தோம், அதில் போட்டுட்டோம். இப்போ இது பொரிஞ்சுக்கிட்டு இருக்கு. எந்த அளவுக்கு பொரியணும்னு நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம். நீங்கள் ஒரே சமயத்தில் இந்த மாதிரி பெரிய வானலாக எடுத்து எல்லாத்தையும் கூட போட்டுக்கலாம், இல்லைன்னா ஒன்றா கூட போட்டுக்கலாம் நீங்கள். இது இப்போ நல்லா பொரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் எந்த அளவுக்கு பொரியணும், எப்போ எடுக்கணும்னு நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம். இந்த மாவு எல்லாம் நல்லா பொரிஞ்சு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இதில் வெல்லம் சேர்த்ததால் வெல்லத்தையும் தேங்காயும் சேர்த்து நம்ம வந்து இதில் போட்டிருக்கிறதால இது ரொம்ப சூப்பராக இதோட டேஸ்ட் இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ எல்லாம் நல்லா பொரிஞ்சுக்கிட்டு இருக்கு பாருங்கள். இப்போ இது பொரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இது பொரிஞ்ச உடனே நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம். கிறிஸ்பியான சோயா ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. இதுக்குள்ளே பாருங்கள், சூப்பராக இருக்குது. இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு. இது வெளியே பார்க்கறதுக்கு கிறிஸ்பியாகவும், உள்ளே வந்து நம்ம தேங்காய் வெல்லம்லாம் சேர்த்துருக்கிறதால இது ரொம்ப ஸ்வீட்டாகவும் இருக்கும். கிறிஸ்பியாக இருந்தாலே குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இனிப்பும் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால் இது ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட். இதை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.